சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, நம்ம ரேஷன் பொருள் வாங்க போனால் ஜீனி இருந்தால் பருப்பு இருக்க மாட்டேங்குது, பருப்பு இருந்தால் அரிசி இருக்க மாட்டேங்குது, அரிசி இருந்தால் சமையல் எண்ணெய் இருக்க மாட்டேங்குது, ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு மாதத்துக்கு 3-4 தடவை அலைய வேண்டியதாக இருக்குது ரேஷன் கடைக்கு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை நம்ம ஊர் மக்கள் மீது அக்கறை கொண்டு நம்ம ஊர் ஜமாத்து தலையிட்டு அரசாங்கத்துலேருந்து எவ்வளோ வருது, நம்ம ஊர் மக்களுக்கு பத்துமா பத்தாதா, அப்படி ஜமாத்து கேட்கும்போது அது உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்து கேட்டு அதுக்கு நம்ம ரேஷன் கடைக்கு எவ்வளோ பொருள் வருது, மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு நாளைக்கு 1ஆந்தேதினா இந்தந்த தெரு, 2ஆந்தேதினா இந்தந்த தெரு, 3ஆந்தேதினா இந்த தெரு, வீடுபட்டவங்க 15ஆந்தேதி பிறகு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முறைப்படுத்தி நம்ம ஜமாத்து செஞ்சுருக்கணும். ஆனால் செய்வாங்களா தெரியலை. ஆனால் நம்ம தமிழக அரசு நம்ம ஃபோன் மூலியமாகவே நம்ம ரேஷன் கடை ரேஷன் கடை எப்படி இயங்குது, என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஆப்பு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆப்பு பேர் TNEPDS. நம்ம என்ன செய்யணும்னா ப்ளே ஸ்டோர் போகணும். ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச்சிங் போட்டு ஓகே கொடுக்கணும், இன்ஸ்டால் கொடுக்கணும். ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி தான் வரும். நமது ரேஷன் கடையில் ஒவ்வொரு நம்பரை கொடுக்கணும். ரேஷன் கடையில் என்ன நம்பரை கொடுத்துருக்கோமோ அந்த நம்பரை டைப் பண்ணணும். அது முடிச்சதுக்கு பிறகு கேப்சா நம்பர் கொடுக்கணும். இந்த கேப்சா ஒன்று போட்டிருக்கல, இந்த பெருசாக அதை பார்த்து அப்படியே அடிக்க வேண்டியதுதான். 3621 இப்போ அடிச்சுட்டு பதிவு செய்யன்னு போட்டிருக்குல்ல, அதை போட்டுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு தெரியலை, தமிழ் தெரியலை, இங்கிலீஷ்னால் இங்கிலீஷில் மாற்றிக்கலாம். அதை மாற்றிக்கிட்டால் இங்கிலீஷ் ஆகிரும். நான் தமிழ்லே பண்ணுறேன். பதிவு செய்யண்டா ஓடிபி கேட்கும். இப்போ ஓடிபி வரும். ஓடிபி என்னடாண்டா 51 73 71 ஓடிபி வந்துருச்சு. அதை நம்ம ஓடிபி வந்துச்சுன்னா அதை டைப் பண்ணணும். டைப் பண்ண முடிஞ்சதுக்கு பிறகு உள்நுழைன்னு இருக்குல்ல, அதில் போகணும். போயிட்டோண்டா இந்த மாதிரி வரும். நம்ம அது ஒன்றையும் ஒவ்வொரு கட்டத்தையும் ஸ்மார்ட் கார்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அடுத்தது புகார் தெரிவிக்கணுண்டா நம்ம புகார் தெரிவிச்சுக்கலாம். பரிவர்த்தனை அப்படின்ட்டா நம்ம பாருங்கள், போன வருஷம் என்னென்ன நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது சமையல் எண்ணெய், சர்க்கரை, துவரம்பருப்பு இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது நவம்பர் 20, 2024. அது மாதிரி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி கடைசியில் கடை இருப்பு, கடை சார் இந்த பாருங்கள் எவ்வளோ எதுலேயுமே இல்லை, சர்க்கரை இல்லைன்னு வருது பாருங்கள். புருங்கரிசிங்க என்ன சரி விட்ட பரிசி, அதுலேயும் என்னென்ன இருக்குன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எது இருக்குதோ அதை போய் நம்ம கடையில் போய் வாங்கிக்கலாம். கடை வேலை நேரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். எப்போ வாரம், விடுமுறை நாட்கள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். கருத்தும் தெரிவிக்கலாம். இது நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாமானை போய் கடையில் போய் வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.